ஆக்சுவலா விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய தீய சக்தி ஒன்று உருவாகி இருக்கு. யாருப்பா அந்த தீய சக்தி? எஸ்கேவா, இல்ல அதர்வாவா, இல்ல ஜெயம் ரவியா, இல்ல டிஎம்கேவா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆல்ரெடி அவங்கலாம் விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் தீய சக்தி தான். இப்போ உருவாகி இருக்கிற புதிய தீய சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா தீய சக்தின்னு இப்ப திட்டின்னு இருக்கானுங்க. ஏன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுங்க. ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து எஸ் விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர், ஒரு உச்சத்துல இருக்கிற நடிகர். அந்த நடிகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் அப்படியே பார்த்து அதோட வியூஸை வந்து கொஞ்சம் ஏத்தி வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் நல்லாவே இல்ல, சப்புன்னு இருக்கு அப்படின்ட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அதை விட ஆரம்பிச்சுட்டாங்க, அதை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கே நல்லா தெரியும், சக்க போட்டுக்கிட்டு இருக்கு பராசக்தி ட்ரெய்லரு. அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து அதோட வியூஸ் கம்மியா இருந்தாலும் அப்புறமா வந்து அதோட ட்ரெண்டிங் வந்து வேற லெவல் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து பராசக்தி நல்லா இருக்கு, பராசக்தி நல்லா இருக்கு, செமையா எடுத்திருக்காங்க. ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டமுடைய ஒரு படம், மொழிப்பற்றுக்கு உள்ள ஒரு படம் அப்படின்னு ஒண்ணு அதோட ட்ரெண்டிங் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆடியன்ஸ் வட்டாரமும் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுமே ஆக்சுவலா அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா பராசக்தியோட ட்ரெய்லரு ஜனநாயகன் வியூஸை விட மிஞ்சி போயிடுச்சு. அதாவது ஜனநாயகன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கணக்குப்படி பாத்தீங்கன்னா 39 மில்லியன் வியூஸ் போகிருக்கு யூடியூப்ல. பராசக்தி வந்து அதை விட 2 மில்லியனை தாண்டி 41 மில்லியன் வியூஸ்ல இருக்கு ஆக்சுவலா. சோ இதை பார்த்த இவனுங்க காண்டாகிட்டு, யூடியூப் நீ ஒரு தீய சக்தி, திமுக கிட்ட இருந்து நீ 200 ரூபாய் வாங்கிட்டியா, 200 ரூபாய் வாங்கிட்டு பராசக்தி வியூஸ் அதிகமா காட்டுறியா, நீ எங்க அண்ணனுக்கு எதிரான ஒரு தீய சக்தின்னு யூடியூப புலம்பி கட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. ஒரு சைடு என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிப்பானுங்க, அதை இயற்கையை இவனுங்க பண்ணுறதுதான். இவனுங்க ஆளை விட்டு நீ அதிக கலெக்ஷன் எடுத்தா ஃபேக்குன்னு சொல்லுவானுங்க, நீ வந்து அதிகமா வியூஸ் போயிட்டா உடனே என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, அது பாட்டியா, அது ஃபேக் ரிவ்யூஸ், நீங்க வந்து காசு குத்தி இப்ப பாரு பாட் ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணும் அப்படின்ட்டு இப்ப அப்படி பைய போட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் இவங்க என்ன உங்களை மாதிரி டீம் நினைச்சீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? ஒரு செல்ஃபி எடுத்து, அதாவது மாநாடுல செல்ஃபி எடுத்து ஒரு போட்டோவை போட்டுட்டு அதை ட்ரெண்டிங் ஆக்கணும், அதோட வியூஸையும் அதுக்கு வர லைக்ஸ் கமெண்ட்ஸையும் ஜாஸ்தி ஆக்கணும்ட்டு பங்களாதேஷ்லயும் பர்மாலையும் வெஸ்ட் பெங்காலிலையும் ஆளுங்களை துரத்தி உள்ள போய் கமெண்ட்ஸை பார்த்தா அவன் இந்திக்காரனா இருக்கான், தமிழ்நாட்டுக்காரனே எவனோ கால. உங்களை மாதிரி ஃபேக் கலெக்ஷனுக்கும் உங்களை மாதிரி ஃபேக் வியூஸ் காட்டுறவங்க பராசக்தி டீம் நினைச்சீங்களா? உங்களுக்கு வந்து அது பொறப்பிலே வந்தது. ஏன்னா நம்ம உச்சத்துல இருக்கோம், நம்மளை யாரும் தொட முடியாது அப்படின்னு காட்டணுன்றதுக்காக இந்த ஃபேக் வித்தைகளா காட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க. பராசக்திக்கு எஸ் ஆடியன்ஸ் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, இப்ப உலகம் ஃபுல்லா அந்த படம் ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஏங்க ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு படங்க, அதை வந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸும் லைக் பண்றான், என்னன்னா வரலாற்றுல நடந்துச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறான், அதனால ஒருத்தர் ஷேர் பண்ணி அது பாட்டுன்னு ட்ரெண்டிங் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கும் யூடியூப் தீய சக்தின்னு கலாச்சின்னு இருக்கானுங்க. பட் இருந்தாலும் அப்புறமா நான் யோசிச்சேன், என்ன யோசிச்சேன்னா, ஆமா எப்படி வந்து பராசக்தி வந்து அதிக வியூஸ் போயிருக்குன்னு சொல்லுவீங்க? பராசக்தி எல்லாம் போலங்க, ஜனநாயகம் தான் ஆக்சுவலாவே பீட் பண்ணிருக்கு பராசக்திய. இவங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா அதுக்கு எப்படி சப்பக்கட்டு கட்டுறதுன்னு தெரியாம தத்தளிச்சுன்னு இருக்காங்க. கவலைப்படாதீங்க விஜய் ஃபேன்ஸ், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். யாருன்னா ஒருத்தர் பராசக்தி தான் யூடியூப்ல வியூஸ் அதிகமா ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க எல்லாருமே அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொல்றீங்க, பராசக்தி வியூஸ் அதிகமா போலடா, எங்க ஜனநாயகன் வியூஸ் தான் அதிகமா போயிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அவனுங்க கேட்பானுங்க, ஏய் இந்த பாரு யூடியூப்ல பராசக்தி 41 மில்லியன், இங்க பாரு ஜனநாயகன் இவ்வளவு மில்லியன் 39 மில்லியன் தான் போகிருக்கு, அப்ப கம்மிடா அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, டேய் தம்பி மறந்துட்டியா, நாங்க வெறும் ஜனநாயகன் இல்லடா, பகவந்த் கேசரி ஜனநாயகன்ரா. அப்போ நீ வியூஸ பார்க்கும்போது ஜனநாயகன் ட்ரெய்லர் வியூஸை வச்சு மட்டும் பாத்துற கூடாது, பகவந்த் கேசரி ட்ரெய்லர் வியூவே எடுக்கணும்டா நீ. அப்ப நாங்க ஒரு 39 மில்லியன், பகவந்த் கேசரி ஒரு 24 மில்லியன், அப்ப ரெண்டுமே சேர்த்தா எத்தனை மில்லியன்? 39, 43, 63 மில்லியன். யாருங்க பெருசு? நம்ம பராசக்தி 41 மில்லியன் தான், இவங்க ஜனநாயகன் அப்ப 63 மில்லியன் போதுல, அப்ப யாருங்க ஜாஸ்தி? ஜனநாயகன் தான் வெற்றி பெற்று இருக்கு. சோ ஆப்வியஸா அவங்க வந்து அப்படித்தானே சொல்லுவாங்க, ஜனநாயகம் தாங்க வெற்றி பெற்று இருக்கு. யாருமே இங்க பாருங்க பராசக்தி டீம் இப்படி வந்து பொய்யா பித்தலாட்டம் ஆடாதீங்க. பராசக்தி டீம் உங்களுக்கே தெரியுதுல ஜனநாயகன் வியூஸ் தான் ஜாஸ்தின்ட்டு, அப்புறமா ஏன் நீங்க வந்து ஜனநாயகன் கம்மி பராசக்தி தான் ஜாஸ்தின்னு பொய்யா சொல்லிருக்கீங்க? சோ நான் கம்ப்ளீட்டா அதை டிஸ்அக்ரி பண்றேன். எஸ் விஜய் ஃபேன்ஸ், ஐ அக்ரி வித் யூ.
உங்க படம் தாங்க ஹையஸ்ட் வியூ போயிருக்கு. ஸோ 39 + 24 63 மில்லியன். பராசக்தி நீங்க வந்து தளபதி படத்தை ஓவர்டேக் பண்ணணும்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் 22 மில்லியன் ஜாஸ்தியா எடுக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இன்னொரு 22 மில்லியன் எடுத்தீங்கன்னா மேபி கிட்டத்தட்ட அந்த 63 மில்லியனை தாண்டுவீங்க. அப்போ வந்து நாங்க வேணா ஒத்துக்கிறோம், நீங்க தான் வந்து ஜனநாயகனை பீட் பண்ணிருக்கீங்கன்னு. அது வரைக்கும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஸோ 63 மில்லியன் எடுத்திருக்குன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுங்க. அப்படிதான் சப்பக்கட்டு கட்ட முடியும், வேற வழி கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ரெண்டும் சேர்ந்த கலவை தானே. அது என்ன ஒரு டைலாக், கடவுள் பாதி மிருகம் பாதி இரண்டும் செய்த கலவை நான், ஜனநாயகன் பாதி பகவந்த் கேசரி பாதி இரண்டும் சேர்ந்த கலவை நான். அப்படிதானே வச்சுக்கிறீங்க படத்தை, ஃபுல்லா காப்பி பண்ணி வச்சிட்டீங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறவன் கண்டிப்பா அந்த படத்தை பார்த்து செத்து போறான். ஆக்சுவலா இதுல இன்னொரு குட் நியூஸ் வந்திருக்குங்க. ஆக்சுவலா இந்த ஜனநாயகன் படத்தால ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய ஐப்பு கிரியேட் ஆகி இருக்கோ இல்லையோ, பகவந்த் கேசரி மிகப்பெரிய ஐப்பு கிரியேட் ஆகி இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஆன்மே ரன்னிங் 100 days சக்சஸ்ஃபுல்லி அந்த படம் ஓடுறோம் போல. அவன் வந்து இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா பகவந்த் கேசரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 24 மில்லியன்லாம் இருந்திருக்காது, 20 மில்லியன் கிட்ட தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை எல்லாருமே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கம்பேர் பண்ணல பகவந்த் கேசரியை ஜனநாயகனையும் கம்பேர் பண்ணிட்டு அதை போய் ஒரு 4-5 மில்லியன் ஏற்றி விட்டாங்க பகவந்த் கேசரியா. டேய், அந்த 4-5 மில்லியனை ஜனநாயகனுக்கு ஏற்றி விட்டுருந்தா இது பராசக்தியை பீட் பண்ணிருக்கோமேடா. போய் பகவந்த் கேசரி ட்ரெய்லரை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது பத்தாதுன்னு ஓடிடில போயிட்டு பிரைம்ல, அமேசான் பிரைம்ல போயிட்டு தமிழ் டப்பிங் இருக்கு பகவந்த் கேசரி, அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது இப்போ விட்டா கொஞ்ச நேரத்துல டாப் 10ல வந்துடும் போல. இப்போ வந்து பாலையாவே யோசிச்சிருப்பாரு, என்னடா நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட படம் இப்போ டாப் டக்கரா பிச்சு ஓடுது. சோ எல்லாருமே இப்ப பகவந்த் கேசரியை பார்த்துட்டு இருக்காங்க. பகவந்த் கேசரியை பார்த்துட்டு நாளைக்கு ஜனநாயகன் போனாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்பயே வந்து நான் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன், ஏங்க தயவு செஞ்சு பகவந்த் கேசரியை ஓடிடில இருந்து எடுத்துருங்க, யூடியூப்ல இருந்தோ எடுத்துருங்க ட்ரெய்லரை, இல்லைன்னா ஜனநாயகன் அடிவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு எதனா காசு கீசு குத்துட்டா அவங்க எடுத்துருக்கு போறாங்களேங்க. இப்ப உங்க படத்துக்கு தான் லாஸ். எங்க ஒரு நல்லவங்க சொல்ற அறிவுரையெல்லாம் இவங்க கேட்டாதானே, கேட்க மாட்டாங்களே. கேட்காம இப்ப பாருங்க 7.5 தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. சோ பகவந்த் கேசரி ஒரு சைடு பிச்சுட்டு போகுது, ஜனநாயகன் ஒரு சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சென்சர் வேற தரலங்க. இப்ப என்னன்னா டிக்கெட் சேல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் ஓபன் பண்ணாங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இன்னும் ஓபன் பண்ணாம இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தியேட்டர் உரிமையாளர்களோட பிரச்சனை, ஷேர் பிரச்சனை, துட்டு பணம் மணி ஷேர் பிரச்சனை தான். ஏன்னா விஜய் கோ ப்ரொடியூசர்லாம் யாருன்னு பாத்தீங்க, இதுல எல்லாம் விஜய் கூட இருக்கிறவங்க தான். சோ பணம் 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 பேய்கள் இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 80% வேணும், எங்களுக்கு 85% வேணும் அப்படின்ட்டு தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட போட்டுங்கிற சண்டையால தான் சில தியேட்டர்ஸ்லாம் எப்பா உன் படம்லாம் அவ்வளவு வர்த் இல்ல, எங்களால மிஞ்சி போனா 70% தர முடியும், அதுக்கு மேல எல்லாம் எங்களால முடியாது. ஏங்க தியேட்டர் சம்பாதிக்க தேவையில்லையா? ஏங்க 100 ரூபாய் ஒரு டிக்கெட்னா 80 ரூபாவை இவங்க எடுத்துக்கினா, விஜய் ஆட்கள் எடுத்துக்கினா 20 ரூபாய் வச்சுக்கணும். ஒரு தியேட்டர்காரன் என்னங்க பண்ணுவான்? கரண்ட் பில்ல இருந்து வேலை செய்யற ஸ்டாஃப்ல இருந்து அவன் சம்பளம் தர தேவையில்ல. எப்பனாதானே இது மாதிரி பெரிய படங்கள் வருது. சோ அப்பதானே அவங்களே எதனா லாபம் பார்க்கும்போது. சோ தியேட்டர் ஓனர்ஸே வந்து நொசுக்கிற வேலையில தான் இந்த ஜனநாயகன் டீம் ஈடுபட்டு இருக்கு. இந்த படத்தொழிலே துட்டுன்னு சுத்துறவர் தான் இந்த விஜய். இவர் வந்து நாளைக்கு அரசியல்ல என்னத்த நல்லது மக்களுக்கு செஞ்சுட்டு போறாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். ஏன் படம் வந்து ஒரு 400 கோடி செலவுன்னு வச்சுக்கோங்க, உங்க விஜய் தான் 300 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. ஏங்க தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க, இது என்னோட கடைசி படம். சோ ஷேர் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து டிக்கெட் பிரைஸ் கம்மியானாலும் பரவாயில்லைங்க, நான் சம்பளத்தை கம்மியா வாங்கிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி பனையூர் வீடு ஃபுல்லாவே பணம் குட்டி குவியுதுன்னு, நிறைய பணம் இருக்கு. சோ எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடிக்க வேண்டியது தானே. ஒரு 50 கோடி வாங்கி நச்சிருந்தா இன்னைக்கு தியேட்டர் ஓனர்ஸ் ஜாலியா இருப்பான். உங்க படத்துல நச்ச ஆர்டிஸ்டுக்கோ சரி, வேலை செஞ்ச லேபர்ஸ்க்கோ சம்பளம் ஜாஸ்தியா கொடுங்க, எனக்கு சம்பளம் ஜாஸ்தியா வேணாம். இல்ல படம் பார்க்க வரானே என் ரசிக குஞ்சுகள், அந்த ரசிக குஞ்சுகளுக்கு டிக்கெட் விலையை கம்மியா கொடுங்க, எனக்கு சம்பளம் 300 கோடி எல்லாம் வேணாம், எனக்கு 50 கோடி போதும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே மிஸ்டர் விஜய். நம்ம தான் கரியர் உச்சத்துல இருந்து வந்திருக்கிறோம். பணம்லாம் ஒரு மேட்ராங்க நம்மளுக்கு, நம்ம பார்க்காத ஒரு பணமான்ட்டு வண்டி மேல ஏறி ஒண்டி டைலாகா பேச தெரியுதுல்ல. அப்ப அதுபடியும் செல் பண்ணல. ஏங்க தப்பா? ஏன்னா பணம் நிறைய இருக்கு, குத்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்றீங்க. தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருந்தா இவ்வளவு நாள் உங்க படத்தை போட்டு வாழ வச்சால, அந்த தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது.
ஆனா அதை கேட்டாலும் தப்புன்னு சொல்லுவானுங்க. சோ இப்போ சென்சர் ஆல்ரெடி பெண்டிங்ல இருக்கு. பட் தியேட்டர்ஸ்ல வந்து சில தியேட்டர்ஸ்ல ஓபன் பண்ணி புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங் ஆகாம தான் இருக்கு பிகாஸ் ஆஃப் தி ஷேரிங் இஷ்யூ. சோ அதுக்கும் பராசக்திக்கும் அதுக்கும் டிஎம்கேக்கும் அதுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு சம்பந்தமே இல்ல. நீங்க ஷேரிங்க நியாயப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ ஆன்லைன் டிக்கெட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகி இருக்கு. இன்னொரு சைட் வந்து பாத்தீங்கன்னா சென்சர் இன்னுமே தரல, படத்துக்கு சென்சரே தரல. யூஏ சர்டிபிகேட்ன்றாங்க, பட் சென்சர் இன்னும் ஆகாம இருக்கு. அவங்க அந்த சர்டிபிகேட்டை தராம இருக்கிறாங்க. இந்த டீம் வந்து அதை கூட என்ன பண்ணாங்க தெரியுமா? சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுக்கும் போது சொல்றாரு, தணிக்கை குழுக்கு போச்சு, பட் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சென்சர் தராம இருக்கிறாங்க. இது வந்து யாரோ செய்யற தவறு, யாரோ ஏதோ பண்றாங்க, யாரோ என்னமோ பண்றாங்க, யாரோ ஏதோ பண்றாங்க, யாரோ என்னமோ பண்றாங்க. இதுக்கு காரணம் யாரோ யாரோ யாரோ. யாரு அந்த யாரோ? ஏங்க சென்சார் போர்டு யார்கிட்டங்க இருக்கு? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குங்க சென்சர் போர்டு. அதனால ஸ்டேட் கிட்டயா இருக்கு? எங்க எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியுங்க எது சென்ட்ரல் கிட்ட இருக்கு, எது ஸ்டேட் கிட்ட இருக்கு, ஸ்டேட் பவர் எது வரைக்கும், சென்ட்ரல் பவர் எது வரைக்கும் போக முடியும் ஸ்டேட்டாலன்னு. உட்காந்து நீங்க யாரோ யாரோ யாரோன்றீங்களே, ஏன் பிஜேபின்ற ஒரு வார்த்தை வரமாட்டுது உங்க வாயிலிருந்து? ஏன்னா உங்க பிரச்சனைங்க, உங்க படம் ரிலீஸ் ஆகுறதுல பிரச்சனை. சென்சர் தர மறுக்கிறாங்க, உங்க சர்டிபிகேட் தர மறுக்கிறாங்கன்னா நேரடியா கேட்க வேண்டியதானே? யாரை கேட்கணும்? பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்க வேண்டியதானே? உங்க பிரச்சனைக்கே பிஜேபின்ற வார்த்தையை சொல்லுறதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்களே மிஸ்டர் விஜய் அண்ட் கோ. நாளைக்கு மக்கள் பிரச்சனைக்கு நீங்க எப்படி வாயை துறப்பீங்க விஜய் அண்ட் கோ? நியாயமா இல்லையாங்க? குழந்தைய கூட கூப்பிட்டு, பா சென்சர் யார்பா பண்றா? ஸ்டேட் கவர்மெண்ட் பந்தா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பந்தா? சென்சர் சர்டிபிகேட் யார்பா தரணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டான்னு கேளுங்களேன். குழந்தை கூட சொல்லும். அப்புறமா அது என்ன யாரோ 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 அப்படின்னு பாட்டு பாடினிருப்பீங்களே விட்டா. ஒரு பிஜேபின்னு இதுல கூட வாயை திறந்து பேச தெரியாது இவங்க கிட்ட எல்லாம் தமிழ்நாடை குத்திங்கன்னா நாளைக்கு எப்படி நாரி போகணும்னு நினைச்சு பாருங்க மக்களே. அவங்க இஷ்யூக்கே வாயை திறக்காதவங்க நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இஷ்யூக்கு எப்படி வாயை திறப்பாங்க? அதனால்தான் அண்ணன் திருப்பரங்குன்றத்துக்கு வாயை திறக்கல. அதனால்தான் எஸ்ஆர் எதிர்த்தும் குரல் கொடுக்கல. ஒரே ஒரு ட்வீட்டை போட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. என்ன போராட்டம் பண்ணாரு? ஒன்னும் கிடையாது. வெறியும் இவரு ஏன் அரசியலுக்கு வராருன்னு ஆக்சுவலா அவருக்கே தெரியலங்க. ஒரு போதையில இருக்காரு அவரு. அந்த ரசிக போதை. அவ்வளவு பேரை பார்த்த உடனே அந்த லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆன் பண்ணீங்கன்னு என்னைக்கு அந்த மனுஷன் ஆனானோ வண்டியில, அப்பயே தெரிஞ்சு போச்சு இது வந்து அந்த ரசிகர் போதையில இருக்கு. ரசிகர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் இப்படி லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆன் பண்ணு விளையாட மாட்டான். ரசிகர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். டேய் வண்டிடா இது பார்த்து போங்கடா, பொழந்துரு போறேன்டா, ஓரமா போங்கடா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா, அட்டகாசம் பண்ணாதீங்கடா அப்படி சொல்லணும். லைட் ஆஃப், லைட் ஆன். இது எந்த மாதிரி தலைவன்? இந்த தலைவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து என்ன பண்ணோம்? இது பின்னாடி இளைஞர்கள் சுத்தினா என்ன நிலைமை? போய் பராசக்தி படத்தை பாருங்க இளைஞர்களே, பராசக்தி படத்தை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி தலைவர்கள் இருந்திருக்காங்கயா. எப்படிலாம் போராடி இருக்காங்கயா. ஓ போராட்டம்னா இப்படிதானா? ஓ அடக்குமுறை இவ்வளவு இருக்குமா? இதெல்லாம் நீங்க பராசக்தி படம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அப்போ உங்களுக்கு தெரிய வரும் திமுக எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு. ஆனா இங்க ஒருத்தன் சும்மா நின்னுகிட்டு திமுக தீய சக்தின்னு சொல்லிருக்கிற. இந்தி திணிப்புனா என்னன்னு விஜய்க்கு தெரியுமா? இந்திய எதிர்த்து விஜயால ஒரு வார்த்தை பேச முடியுமா? நான் கேட்கிறேன். இப்ப கூட விஜய சொல்லுங்க, ஒரே டைலாக் சொல்லுங்க. இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுங்களேன். ஏங்க அதர்வாங்க, ஏங்க சிவகார்த்திகேயனுங்க தைரியமா கெத்தா இந்த மாதிரி படத்துல நடிக்க யோசிப்பாங்க. ஐயோ இது ஸ்டேட்டுக்கோ சென்ட்ரலுக்கோ அகைன்ஸ்டா போயிடுமேன்னு யோசிப்பாங்க. நேத்து வந்த அதர்வா, நேத்து வந்த சிவகார்த்திகேயன் தைரியமா கெத்தா இந்த மாதிரி கருத்துள்ள படங்கள்ல நடிக்கிறாங்க. இளைஞர்களுக்கு ஒரு எனர்ஜி தரணும், இளைஞர்களுக்கு ஒரு பூஸ்ட் தரணும், அவனுக்கு நம்மளுடைய வரலாற்றை சொல்லி தரணும் அப்படின்ட்டு தைரியமா கெத்தா நடிக்கிறாங்க. ஆனா விஜய் உக்காந்துக்கின்னு கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி, இன்னொரு இடத்துல ராவண மவன்டா வராண்டா அப்படின்ட்டு கோடாரி எடுத்துன்னு ரத்தத்தை நக்கின்னு வராரு. எப்படி நாளைக்கு இளைஞன் வந்து அவனா குத்திட்டு கத்தி எடுத்து நக்கணும். நக்கிட்ட உடனே இவரு என்ன சொல்லுவாருன்னா, தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு சரிபட இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழக அரசு அப்படின்னு தமிழக அரசை கேள்வி கேட்பேன். ஆனா பண்ணுறதுலாம் எது?
நம்ம வந்து கோடாரியை நக்கி காட்டிடுறோம். அங்க அதர்வா பேசுற ஒரு பஞ்சு டைலாக் உங்களால பேச முடியுமா? அதர்வா பேசுற ஒரு பஞ்சு டைலாக் எதுவுமே முடியாது. நம்மள நேத்து வந்தவங்களாம் இளைஞர்களுக்கு கருத்து சொல்ற வகையில நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு உங்க படத்துக்கு சென்சர் தர மறுக்கும் அந்த டீமை கூட எதிர்த்து உங்களால ஒரு கேள்வி கேட்க முடியலன்னா வாட் இஸ் திஸ் விஜய் சார்? சோ பராசக்தி வந்து பாத்தீங்கன்னா பிச்சு பெடல் எடுத்துட்டு இருக்குங்க. ட்ரெய்லர்லயே வந்து பாத்தீங்கன்னா அது ஆடியன்ஸை வந்து ரொம்ப 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 அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலா அதுல வர ஒவ்வொரு டைலாக்ஸும், அந்த அண்ணா பேசுற டைலாகும், அதர்வாவோட ஃபேஸ் ரியாக்ஷன், அதர்வாவோட அந்த போராட்ட குணம், சிவகார்த்திகேயனோட அந்த ஒரு டிரான்சிஷன் சீன் சொல்லுவாங்க பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்துட்டு அவர் தன்னுடைய தம்பிக்கு பிறகு அவர் எப்படி எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு, அந்த டிரான்சிஷன் சீன்லாம் உண்மையிலேயே சொல்றோம் வர்த்தா இருக்கும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் எப்பவுமே, நான் ஏன் சிவகார்த்திகேயனை பத்தி பிளஸ்ஸா பேசுறேன்னா, சிவகார்த்திகேயன் இயற்கையாவே கருத்து சொல்ற படத்துல நடிக்கிற மனுஷங்க. ஏன் எந்த படமா இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன். அமரன், ஏன் திருப்பியும் சொல்றேன் அமரன்னா, அமரனுக்கு அப்புறமா இளைஞர்கள் மத்தியில என்ன தெரியுமா ஆச்சு? ஒரு வேவ் உருவாச்சு அமரனுக்கு அப்புறமா. ஆஹா, ஒரு தேசப்பற்றுனா என்ன, ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும், எப்படி இந்த நாட்டுக்காக போராடணும், ஓ ஒரு ஆர்மினா இவ்வளவு பிரச்சனை இருக்கா, இந்தியானா இவ்வளவு பிரச்சனை இருக்கா, பாதுகாப்புல இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒரு கருத்தை இன்றைய இளைஞர்களுக்குள்ள ஊக்குவித்தாரு. யாரு? சிவகார்த்திகேயன். இன்னைக்கு இந்த படம் பராசக்தி மூலியமா ஒரு தமிழ் பற்றுனா என்ன, இந்தி திணிப்புனா என்ன, அதுல அவர் சொல்லுவார் பாருங்க, நாங்க இந்திக்காரங்களுக்கோ இந்திக்கோ எதிரானவர்கள் கிடையாது, இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லும் போது அதை பார்க்கிற ஒரு ஆடியன்ஸ்க்கு கிளீனா புரியும். அந்த ஜென்சி கிட்ஸ்கோ 2K கிட்ஸ்கோ புரிய வரும். ஆமா நம்ம இந்தி வேணான்னு சொல்ல, ஆனா இந்தி தான் படிக்கணும் போது அதை எதிர்த்து தானே ஆகணும். என்ன இந்திய படிச்சுட்டு நம்ம பானிபுரியா விற்கிறது, அப்ப நம்ம தமிழ் மொழி எங்க போறது அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் வரும். அந்த படத்துல அவன் வந்து அந்த போராட்டத்தை பார்க்கும் போதோ, அங்க 1965 அவ்வளவு பேர் செத்து போனாங்களே, கிட்டத்தட்ட 70-100 பேர் செத்து போனாங்களே, அதை பார்க்கும் போது அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். ஓ தலைவர்னா இதுதான்டா தலைவர்கள், போராட்டம்னா இதுதான், மாணவர் அமைப்புனா இதுதான். மாணவர் அமைப்பு எதுக்காக போராடணும்? உரிமைக்காக போராடணும். போய் டிக்கெட்டுக்காக போராடக்கூடாது, போய் சேர உடைக்க கூடாது, போய் ஸ்கிரீனை கிழிக்க கூடாது, உரிமைகளுக்காக குரல் கொடுக்கணும். மாணவர் இயக்கம், அந்த காலத்துல மாணவர் இயக்கம் உரிமைக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த காலத்து மாணவர் இயக்கங்கள் எங்க போய் நிக்குது? நல்ல மாணவர்கள் இயக்கம் இருக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி மாணவர்கள் இருக்காங்கன்னா இல்ல. ஏன்னா மாணவர்கள் எங்க இருக்காங்க? நடிகர் பின்னாடி இருக்காங்க. ஏன்? அவர் சூப்பரா நடனம் ஆடுறார், அவர் சூப்பரா பாட்டு பாடுறார், அவர் சூப்பரா சண்டை போடுறார், அவர் சூப்பரா முத்தம் கொடுக்கிறார், அவர் பின்னாடி போயிட்டு இருக்குது இன்றைய மாணவர். ஆனா அன்றைய மாணவர்கள் போராடிட்டு இருந்தாங்க. தங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, மக்களுக்காக போராடணும், உரிமைகளுக்காக போராடணும் அப்படின்னு போராடினாங்க. சோ கருத்து சொல்ற படத்துல சிவகார்த்திகேயன் அப்போத்துல இருந்து ஸ்டார்டிங்ல தான் மேபி கொஞ்சம் ரொமான்டிக்கல் மூவிஸ்ல நடிச்சாரு, அதான் வல்காரிட்டி சீன்ஸ்லாம் சிவகார்த்திகேயன்ல அவ்வளவு இருக்காது. பட் அதுக்கு அப்புறமாவே தன்னை நோக்கி ஒரு இளைஞர் பட்டாளம் வருது, யங்ஸ்டர்ஸ் ஃபேன் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னும் போது அவங்களுக்கு கருத்து சொல்ற படத்துல நம்ம நடிக்கணும். இந்த மதராசின்னு ஒரு படம் நடிச்சாரு, ஆயுதங்களை பத்திய படம். தமிழ்நாட்டுக்குள்ள ஆயுதங்கள் வந்தா ஊப்பி மாதிரி ஆயிடும், மாப்பி மாதிரி ஆயிடும், வரக்கூடாது, அறவே ஒழிக்கணும் அப்படின்னு நடிச்ச படம். இதோ இன்னைக்கு கருத்து சொல்ற படம். இது மாதிரி விஜய் நடிக்கிறாருங்களா? ஏங்க நான் கேக்குறேன், ஒரு லாஸ்ட் படம் நீங்க சொல்றீங்களா, ஜனநாயகன் லாஸ்ட் படம், அப்ப நீங்க என்னங்க பண்ணிருக்கணும்? மசாலா படமா எடுத்து வைப்பீங்க, ஒரு கருத்து சொல்ற படமா எடுக்க தேவையில்லையா? ஏன் உதயநிதி ஸ்டாலினா நடிகர்ன்றீங்க? அவருடைய லாஸ்ட் படத்தை எடுத்து பாருங்க, மாமன்னன், எவ்வளவு கருத்து சொல்ற படம். அதுதாங்க மனுஷங்க. ஒரு அரசியல்ல வர போறீங்கன்னா அது மாதிரி கருத்து சொல்ற படத்துல வரணும். உங்களுடைய சுயநலத்திற்காக சுயநோக்கத்திற்காக நான் நாளைக்கு சிஎம் ஆகணுன்றதுக்காக சும்மா எல்லா பொலிட்டீஷியனையும் எல்லா அரசியல்வாதியும் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து அச்சிட்டு ஓடி போறது கிடையாது. இது எதிர்க்கணும். போராட்ட குணம் எந்த எதுல காட்டினீங்க? நீங்க ஒண்ணுத்துல காட்டினீங்களா போராட்ட குணம்? ஒண்ணுத்துலயும் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து போராடினீங்களா? இதுல இவனுக்கு என்ன சொல்லி சுத்துறானுங்க தெரியுமா? இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பராசக்தி படத்தை பார்க்க மாட்டோம், நாங்க ஓட விட மாட்டோம், நாங்க பேனரை கீழ்ப்போம் அப்படின்னு பேனரை கீழ்ச்சின்னு சுத்திக்கின்னு சொல்றானுங்க. நாங்களாம் யாரும் விஜய் பராசக்தி படத்தை பார்க்க மாட்டோம். விஜய் ஃபேன்ஸ் பராசக்தி படத்தை பார்க்காதீங்க. நீங்க என்னடா பாக்குறது? ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே பராசக்தியை பார்க்க ரெடி ஆயிட்டாங்க, மொழி பற்ற காட்ட ரெடி ஆயிட்டாங்க.
நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா என்ன வந்துச்சுடா? மொத்த அஜித் ரசிகர் இருக்கான் சப்போர்ட் பண்ண, மொத்த ரஜினி ரசிகர் இருக்கான் சப்போர்ட் பண்ண, மொத்த கமல் ரசிகர் இருக்கான் சப்போர்ட் பண்ண, மொத்த தனுஷ் ரசிகரும் இருக்கான் சப்போர்ட் பண்ண, மொத்த சூர்யா ரசிகரும் இருக்கான் சப்போர்ட் பண்ண. ஏன்னா இந்த ரசிகர்கள் எல்லாம் பற்று உடையவர்கள். எது மேல? தமிழ்நாட்டு மேல. ஆனா உங்க ரசிகர் குஞ்சுகள் ஒரே பற்று, ஒரு நடிகன் விஜய் பின்னாடி தான் நீங்க போவீங்க. சோ நீங்க ஓட வைக்கலாம் பரவாயில்ல, அதை ஓட வைக்க பல லட்சக்கணக்கான வேறு நடிகர்களின் ரசிகர்கள் ஆல்ரெடி வெயிட்டிங்.